ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்க நவி மும்பையில் ஊரன்கிற ஒரு தாலுக்கு இருக்கு. அதாவது ராய்காத் டிஸ்ட்ரிக்ட்ல வரும். இந்த தாலுக்கில் பீர்கான்கிற ஒரு ஏரியா இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அதோட ஹைவேல ரொம்ப பிஸியாக 24 மணி நேரமும் மக்கள் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க அந்த ஹைவேல ஒரு ஐசோலேட்டட் இடம் இருக்கு. அந்த ஐசோலேட்டட் இடத்துக்கு பக்கத்தில் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2024 ஒரு நபர் காரில் போயிட்டு இருக்கும்போது காலையில் பாத்ரூம் போகிறதுக்காக அந்த ஹைவேயை ஒட்டி காரை நிப்பாட்டிட்டு அந்த ஐசோலேட்டடான இடத்துக்கு போகிறாரு. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது தொலைதூரத்தில் ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு அது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மூட்டை மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் சற்று உற்று நோக்கி பார்க்கும்போது அது ஒரு மனிதனோட உடல் மாதிரி தெரியுது. யாரோ ஒரு நபர் படுத்திருக்க மாதிரி தெரியுது. உடனே சந்தேகம் அடைஞ்ச இந்த நபர் பக்கத்துல போய் பார்க்கிறார்ல, மிரண்டு போயிட்டாரு. அதாவது ஒரு பெண்ணோட சடலம், ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணோட சடலத்தை பார்த்துட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு மெயின் ரோடுக்கு ஓடி வந்து உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பற்றி தகவல் சொல்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அடுத்த ஒரு 1/2 an hourக்குள்ள ஒரு டீமோட வர்றாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஹைவேல கொலை நடக்கிறது, அதுவும் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்படுறதுலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரேராக நடக்கிற விஷயம். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கிரைம் சீனுக்கு வந்து பார்க்குறாங்க. எஸ், இவர் சொன்னது உண்மைதான். அங்க ஒரு பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும் போதே இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது 200% உறுதி செய்யப்படுது. அதுக்கு காரணம் அந்த பெண்ணோட உடம்புல 2 துப்பாக்கி துண்டுகள் துளைத்த காயங்களை பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி 2 துப்பாக்கி குண்டுகள் வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஈஸியா மரணம் நிகழ்ந்திருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி மேலும் 2 காயங்களை பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட உடம்புல கத்தியால குத்துன காயம் இருக்கு. இருதயத்துல ஒரு கத்தியால குத்திருக்காங்க, கழுத்துல ஒரு கத்தியால குத்திருக்காங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல வந்து ஓவர் கில்லிங் சொல்லுவாங்க. 2 துப்பாக்கி குண்டுகள் பதிஞ்சாலே போதும், அது வயசான பெண்மணி ஈஸியா இறந்து போயிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் இந்த பெண்மணியை கத்தியால குத்துனதுனால இந்த பெண்மணிக்கும் கொலை செஞ்ச அந்த கொலைகாரனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கும். எப்போயுமே ஓவர் கில்லிங் எங்க வரும்னா, கொலை செய்யப்பட்ட விக்டிமுக்கும் கொலைகாரனுக்கும் ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒன்று. 2வது, இந்த பெண்மணி கண்டிப்பா மரணம் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த கொலைகாரன் கத்தியால குத்திருக்கான். ஸோ இந்த பெண்மணி இறந்து போறதுனால அந்த கொலைகாரனுக்கு மிகப்பெரிய லாபம் இருந்திருக்கு. கண்டிப்பா அந்த மரணம் நிகழ்ந்தே ஆகணும். சில சமயம் துப்பாக்கியை வச்சு சுட்டா கூட சில பேர் பொழைச்சறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2-3 டைம் கத்தியால குத்தி அந்த கொலைகாரன் இவங்களோட மரணத்தை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு போயிருக்கான்னு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸர் சல்லடை போட்டு தேடுறாங்க. ஒரு தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டம்ப் சைட்டுமாங்க. கொலை நடந்தது ஒரு இடத்துல, ஆனால் அந்த கொலைகாரன் இந்த உடல் அந்த இடத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வச்சு அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருந்தா ஒரு ஸ்ட்ரகிள் நிகழ்ந்திருக்கும். அந்த பெண்மணி தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடி இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த விதமான ஸ்ட்ரகிளோ இல்லை போராட்டமோ நிகழ்ந்ததுக்குரிய ஒரு சின்ன தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுலேருந்து கிளியரா புரியுது, இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் 2 கிரைம் சீன் இருக்கு. கொலை செய்யப்பட்டது ஒரு இடத்துல, அந்த பெண்ணோட உடல் வந்து தூக்கி போடப்பட்டது இன்னொரு இடத்துல. அதுக்கப்புறம் இந்த கிரைம் சீன்ல இன்னொரு மிக வித்தியாசமான விஷயமா போலீஸ் பார்க்கிறது என்னன்னா, அந்த பெண்மணியோட கழுத்துல, காதுல, கையில, விரல்ல எந்த விதமான தங்க நகைகளையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நகை இல்லை. இதுதான் போலீஸுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது எப்படி நிகழலாம்? 2 ஆப்ஷன் இருக்கலாம். இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ராபரி, கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த கொலையை பண்ணிருக்கலாம். அந்த பெண்மணியோட உடம்புல இருந்து அந்த நகைகளை திருடிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெண்மணி நகையே அணியாம வெளியில வந்திருக்கலாம். இதுக்குரிய பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா நம்ம ஊர் பெண்கள், வயசான பெண்கள் ஒரு சின்ன நகையாவது போட்டு வருவாங்க. ஒரு தோடோ வளையலோ ஏதாவது ஒரு சின்ன நகை உடம்புல இருக்கும். இந்த பெண்மணியோட உடம்புல ஒரு நகையை கூட கண்டுபிடிக்க முடியாதது இந்த கேஸில் ஒரு மிக வித்தியாசமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ எந்த ஒரு கிரைம் கேஸ் எடுத்தாலும், அதுவும் கொலை வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்குரிய மோட்டிவை கண்டுபிடிக்க முடியும். அந்த கொலைகாரனை போலீஸ் வந்து நெருங்க முடியும். ஸோ இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன்ல முதல் ஸ்டெப் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. பட் நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம், கொலை செய்யப்பட்ட விக்டிமோட முகத்தை வந்து சிதைச்சிட்டு போவாங்க, அடையாளம் கண்டுகொள்ள கூடாதுன்னு. பட் லக்கிலி இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்கல. அந்த பெண்ணோட முகம் வந்து அவ்வளவு விசிபிளா இருந்திருக்கு. ஈவன் ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை மாதம் 11ஆம் தேதி காலையில் தான் அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க உடம்பு எதுவுமே டீகம்போஸ் ஆகலைங்கிறதுனால இவங்களோட மரணம் முந்தின நாள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி நைட்டு தான் நிகழ்ந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்னைக்கு தான் கொலை பண்ணி அந்த கொலைகாரன் இந்த இடத்துல அந்த உடம்பை தூக்கி போட்டு போயிருக்கான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அந்த கிரைம் சீனை சல்லடை போட்டு தேடுறாங்க. பிகாஸ் இது என்னதான் டம் சைட்டா இருந்தா கூட கொலைகாரங்க அவங்களையும் அறியாம ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் கொலை செஞ்சு இது கிரைம் சீன்னு வச்சுங்களேன், ஆப்வியஸ்லி நிறைய தடயம் கிடைக்கும். பட் டம் சைட்னா சில சமயம் கிடைக்காம போகும், பட் பல சமயம் கிடைக்கும். அது அந்த தடயத்தை அப்படி தேடி போற அதிகாரியோட திறமையை பொறுத்து இருக்கு. பட் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல அவன் நம்மளுக்கு ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கான், அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பொறுப்பு அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லா தேடுறாங்க. அது ஒரு அடர்ந்த புதர்கள் நிறைஞ்ச காட்டுப்பகுதி, நிறைய செடிகள் இருக்கு. இப்போ இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் ரேடியஸ் சர்க்கிளில் சல்லடை போட்டு தேடுறாங்க. அப்படியே போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட லத்தியை வச்சு ஒவ்வொரு அந்த புற்களையும் புதர்களையும் தள்ளி தள்ளி விட்டு பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு சின்ன தடயம் கிடைக்குமா அப்படின்னு. போலீஸ் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட தேடுதலுக்கு ஒரு பலன் கிடைக்குது. தொலைதூரத்தில் ஒரு கண்ணாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்ணாடி ஜெனரல் நம்ம கண்ணாடி வைக்கிறதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த கண்ணாடி உடைஞ்சு போல பாக்ஸோட அப்படி சேஃபா இருக்கிறத பார்க்குறாங்க. இது ஒரு இன்டீரியரான ஐசோலேட்டடான லொகேஷன். இங்க ஒரு நபர் அவங்க கண்ணாடியை, அதுவும் அந்த கண்ணாடி கேஸோட தொலைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல மெயின் ரோட்ல போற யாரும் இப்படி தூக்கி போட்டு போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பிளஸ் இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஜஸ்ட் பக்கத்துல இந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடி கேஸும் கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஒருவேளை இந்த கண்ணாடி ஏன் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு சொந்தமான கண்ணாடியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். பட் உண்மையிலேயே இந்த கண்ணாடி அந்த பெண்ணுக்கு சொந்தமானதா இருந்துச்சுன்னா இந்த வழக்கில் போலீஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ தான் இந்த க்ளூவா இருக்கும். ஜென்ரலாகவே இந்த மாதிரி கண்ணாடி கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஐ மீன் கண்ணாடி போகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்டிகல்ஸில் போய் வாங்கிட்டு வரும்போது பத்திரமா கண்ணாடி வச்சு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸுக்கு மேலே நீங்கள் எங்கே கண்ணாடி வாங்குறீங்களோ அந்த எம்பளம் பொறிச்சிருப்பாங்க. ஈவன் சிலது அந்த பேரு, ஏரியா, அட்ரஸ் முதற்கொண்டு இருக்கும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த கண்ணாடி கேஸை பார்க்கும்போது இதே ஏரியாவில் இருக்கிற டாம்பிவ்லி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆப்டிகல்ஸில் தான் இந்த கண்ணாடி வாங்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த ஆப்டிகல்ஸுக்கு போவோம். அப்போ ஒருவேளை இந்த கண்ணாடி கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு சொந்தமானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். இப்போ நேரா அந்த ஆப்டிகல்ஸ்க்கு போறாங்க. ஸோ அங்கே வேலை பார்க்குற நபரும் இந்த பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சார் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த கண்ணாடி எங்கள் ஆப்டிகல்ஸில் எங்கள் கடையில் தான் வாங்கியிருக்காங்க, எந்த வித சந்தேகமும் கிடையாது. பட் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கண்ணாடியை யார் வாங்கினாங்க நான் செக் பண்ணி தர்றேன்னு அவர் அவங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது, சார் ஒரு பெண்மணி 60 வயசு இருக்கும், அவங்க பேர் பாரதி அம்ப்ரோக்கர். அவங்க இந்த ஏரியாவில் லோக்கலில் சேர்ந்தவங்க தான் சார். பல நாள் எங்கள் கண்ணாடி கடைக்கு தான் கண்ணாடி வாங்கிட்டு போவாங்க. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கண்ணாடி வாங்கினாங்க, அதுக்குரிய ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு கடையில் போய் கண்ணாடி வாங்குறோம் அப்படின்னா ஒன்று நம்ம அட்ரஸை கொடுப்போம், இல்லை அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர், பேசிக்கான சில இன்ஃபர்மேஷனை கொடுப்போம்ல. அப்போது பாரதி அம்ப்ரோக்கருங்கிற இந்த பெண்ணோட அட்ரஸும் இருக்கு, அந்த பெண்ணோட ஃபோன் நம்பரும் இந்த ஆப்டிகல்ஸ் கடையில் இருக்கு. சூப்பர். இப்போ ஒருவேளை இவங்க கொலை செய்யப்பட்ட பெண் இந்த பாரதி அம்ப்ரோக்கரா இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல ஒரு சூப்பரான ப்ராக்ரஸ் இருக்கும்ல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. சரி, அந்த வீட்டுக்கு போய் நேராக விசாரிச்சிடலான்னு இந்த பாரதி அம்ப்ரோக்கருங்கிற பெண்ணோட வீட்டுக்கு போறாங்க. வீடு வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. 2 நாளாக வீடு பூட்டிருக்கு. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டில் யாருமா இருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஸோ பாரதி அம்ப்ரோக்கர்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 60-62 வயசாகுது, அவங்க தனியாக தான் சார் இருந்தாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு கிளம்பி போனாங்க. 10ஆம் தேதி சாயங்காலம் தன்னோட பொண்ணை பார்க்க போறேன்னு கிளம்பி போனாங்க சார். அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. பொண்ணா? ஓகே. அவங்களுக்கு எத்தனை பொண்ணு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சார் அவங்களுக்கு பிரீத்திங்கிற ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அடிக்கடி அந்த பொண்ணை பார்க்க போயிட்டு வருவாங்க. சில சமயம் இவங்களே போவாங்க, பல சமயம் அந்த மருமகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட்டிட்டு போவார் சாருங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. சரி, சம்பந்தப்பட்ட நாள் 10ஆம் தேதி இந்த பாரதி எப்படி போனாங்க? தனியா போனாங்களா இல்லை அவங்க மருமகன் கூட்டு போனாரான்னு கேட்குறாங்க. சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல, ஆனால் நான் கடைசியில் அவங்ககிட்ட பேசினப்போ அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணை பார்க்க போறேன், என் மருமகன் என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. இப்போ அடுத்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, உண்மையிலே கொலை செய்யப்பட்டது இந்த பெண்மணி தானா அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக
அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமோட போட்டோ எடுத்தாங்களா, இதை வந்து அந்த ஆப்டிகல்ஸ் கடையில வேலை பார்க்குற நபர்கிட்டையும் காமிச்சு உறுதிப்படுத்துறாங்க. இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி கிட்டையும் அந்த போட்டோவை காமிச்சு உறுதிப்படுத்துறாங்க. ஸோ சந்தேகமே கிடையாது, கொலை செய்யப்பட்டு ஒரு ஹைவேல காட்டுக்குள்ள தூக்கி போடப்பட்டது 62 வயசு பாரதி அம்ப்ரோக்கருங்கிற ஒரு பெண்ணுன்னு தெரிய வருது. அந்த பெண்மணி கடைசியில தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க மருமகன் கூட்டிட்டு போயிருக்காரு. இதுதான் போலீஸுக்கு கடைசியா கிடைச்ச தகவல். 62 வயசு பாரதி அம்ப்ரோக்கருங்கிற இந்த பெண்மணி தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கு போறது ரொம்ப நார்மலான விஷயம், அதுவும் மருமகன் கூட போறது ரொம்ப ரொம்ப கேஷுவலான விஷயம். அப்படி தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போன இந்த பாரதி அம்ப்ரோக்கருக்கு உண்மையிலே என்ன ஆச்சு, அவங்கள யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மகாராஷ்டிரால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இது என்னமோ பார்க்க ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி தெரிஞ்சா கூட இந்த கேஸ்ல நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான வித்தியாசமான திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்னாங்கல்ல, இந்த பாரதி அம்ப்ரோக்கர் தன்னோட பொண்ணை பார்க்க தான் போனாங்கன்னு, அந்த தியரி உண்மையிலேயே பொய்யா உண்மையா அப்படிங்கிறத வந்து போலீஸ் வந்து டிஜிட்டல் மூலமா உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இந்த பாரதி அம்ப்ரோக்கரோட ஃபோன் லொகேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ கடைசி அவங்க எங்க டிராவல் பண்ணாங்க, கடைசி அந்த பெண்மணிக்கு யார் கால் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்ன மாதிரி கடைசியில இந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணி யார் கூட பேசியிருக்காங்கன்னா தன்னோட மருமகன் கூட தான் பேசியிருக்காங்க. அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி சாயங்காலம் பேசியிருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னது பக்காவா சிங்க் ஆயிருக்கு. சரி, அவங்களோட செல்போன் லொகேஷன் இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் டிராவல் ஆகி போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொண்ணு வீடு எங்க இருக்குன்னா ஆல்பாக் அப்படிங்கிற ஒரு தாலுக்குல இருக்கிற பாய்நாடுங்கிற ஒரு ஏரியால இருக்கு. ஸோ அந்த ஏரியாவை நோக்கி தான் இவங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிருக்கு. சிறிது நேரத்தில் வந்து அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, இவங்க தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்க மருமகன் கூட தான் போயிருக்காங்க. ஏன்னா அவர் தான் கடைசியில் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ போலீஸ் அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவங்க பொண்ணை போய் பார்த்து பேசுவோம், அவங்க மருமகனை பார்த்து பேசினா கிளியரான ஒரு பிக்சர் கிடைச்சிரும். பாருங்கப்பா, உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, வர்ற வழியில் இவங்களை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு போனீங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை திரட்டுறதுக்காக அந்த மருமகனுக்கு வந்து போலீஸ் வந்து கால் பண்ணுறாங்க. அந்த மருமகனோட பேர் என்ன அப்படின்னா 42 வயசு மயூரேஷ்னு தெரிய வருது. சரி, அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவரோட ஃபோன் வந்து தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. இது வந்து போலீஸுக்கு பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம், சஸ்பெக்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, பட் கொலை செய்யப்பட்ட விக்டிம் வந்து கடைசியில் யாரு கூட இருந்தாங்க, அந்த லாஸ்ட் சீன் தியரியை வச்சு பார்க்கும்போது அவங்க மருமகன் கூட தான் இருந்திருக்காங்க. இப்போ அந்த மருமகனை விசாரிக்கலான்னு கால் பண்ணா அவங்களோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மருமகன் மேல போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து அப்படி அவன் யாரு என்னன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போதே போலீஸுக்கு ஒரு சின்ன நெருடலான விஷயம் இருக்கு. இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் ஒரு கிரிமினல்னு தெரிய வருது. 10 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2014ஆம் வருஷம் ஒரு கொலை வழக்குல ஒருத்தரை கொலை பண்ணிட்டான். அந்த வழக்கு வந்து பல நாள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இவனோட நல்ல நேரமா என்ன தெரியல, கடைசி நேரத்தில் இவனுக்கு எதிராக அந்த சாட்சி சொன்ன ஐ விட்னஸ் பல பேர் பேக் அடிச்சதுனால இவன் வந்து தண்டனையிலேருந்து தப்பிச்சு வெளியில வந்திருக்கான். ஸோ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவன், கொலை வழக்குலேருந்து தப்பிச்சு வந்தவன், அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் தன்னோட மாமியாரை கூட்டிட்டு போறான். மாமியார் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த நபரை வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ இவனோட பேக்ரவுண்ட் செக் வந்து இவன் மேல வந்து மேலும் மேலும் போலீஸுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. இப்போ மயூரேஷ் அப்படிங்கிற இந்த நபரோட ஃபோன் நம்பர் எடுத்துறாங்க. ஃபோன் இருக்கு, நாட் ரீச்சபிளா இருக்கு, பட் அவனோட லாஸ்ட் லொகேஷன், அவனோட டிராவல் ஹிஸ்டரியை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இவன் அந்த மாமியாரை கூட்டிட்டு போனானா அப்படிங்கறத வந்து செக் பண்றாங்க. அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அந்த மாமியாரோட சிக்னல், இந்த மருமகனோட சிக்னல், ஃபோன் சிக்னல் ரெண்டும் ஒன்னா டிராவல் செஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எஸ், இந்த ஃபோன் லொகேஷன் தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கு, பல இடங்களுக்கு சுத்தி போயிருக்கு. ஏன், கடைசியில் எந்த இடத்துல வச்சு பாரதி அம்ப்ரோக்கரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல தான் இவங்களோட 2 பேர் சிக்னலும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாரதிங்கிற பெண்ணோட சிக்னல் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தடயமா பார்க்கப்படுது. ஈவன் இந்த டிஜிட்டல் எவிடன்ஸுக்கு அப்புறம் போலீஸ் 100% உறுதிப்படுத்திட்டாங்க, அந்த மயூரேஷ்ங்கிற மருமகன் தான் இந்த மாமியாரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் அவனை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. பட் இந்த டைத்துல வந்து நிறைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி அவனுக்கு தெரியும்
இந்த கேஸ்ல போலீஸ் தன்னை சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா தன்னை நோக்கி வந்துருவாங்க அப்படிங்கிற பயத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க, தலைமறைவாயிருவாங்க. சில கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தன்னை நெருங்க முடியாது, தான் மேல போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றவாளிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து போலீஸுக்கு பயந்து ஓடாம தைரியமா அப்படி வெளியில நடமாடிட்டு இருப்பான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மயூரேஷ் அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து போலீஸ் இவ்வளவு தூரம் விசாரணை பண்ணுவாங்க, அதுவும் ஒரு நாள்ல இவ்வளவு டேட்டாவை எடுப்பாங்கிறது அவனுக்கு தெரியல. அதாவது அந்த அம்மாவோட செல்போன் லொகேஷனை கண்டுபிடிச்சு ஈவன் அந்த அம்மாவோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. கண்ணாடியை வச்சு கண்டுபிடிச்சு செல்போன் ரெக்கார்டு எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டு மருமகன் சொல்லி அவனோட செல்போன் ரெக்கார்டு எடுத்து மேட்ச் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலையை பார்த்துட்டாங்க. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவன் போலீஸுக்கு பயந்து ஓடாம சும்மா ஜஸ்ட் கேஷுவலா இருக்கும்போது அப்படி போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஜென்ரலா எல்லா கைதிகளும் சொல்றதானே, என் மேல எந்த தப்பு இல்லை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு கம்பி கிட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அன்லஸ் அன்டில் அப்படி ஒரு எவிடன்ஸை தூக்கி போடுற வரைக்கும், இல்லை இப்படி கிடுக்குப்பிடி போட்டு ஒரு கொஸ்டின் கேட்குற வரைக்கும், அப்புறம் வேற வழி இல்லாமல் கன்ஃபெஷன் பண்ணிப்பாங்க. இவனும் இல்லைங்கிறான், நான் என் மாமியாரை பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப நாளாச்சுங்க பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். அப்போ வந்து போலீஸ் அப்படி செல்போன் ரெக்கார்டை தூக்கி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னது, இவன் அவங்க மாமியாருக்கு கால் பண்ணது, 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணது, கிரைம் சீன்ல 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தது, செல்போன் சிக்னல், அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி பலவிதமான தகவலை தூக்கி போடும்போது உண்மையிலே இந்த மயூரேஷ்ங்கிறவன் மறண்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் அப்படி தலையை தொங்க போட்டுட்டே இருக்கான், யோசிக்கிறான். சரி ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் கொலை பண்ணேன். உடனே போலீஸுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிரைமை ஒருத்தன் தனியாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. காரில் கூட்டிட்டு போய் 2 தடவை துப்பாக்கியால் சுட்டு அவங்கள உள்ள, அதாவது அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு இன்டீரியர் ஐசோலேட்டட் ஏரியா. ஸோ இவனால் ஒரு மெயின் ரோட்டில் காரை நிப்பாட்டி இவ்வளோ ஒரு வயசான கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பெண்மணியை தூக்கிட்டு போக முடியாது. கண்டிப்பாக இந்த கிரைமில் இவனை தாண்டி யாரோ ஒருத்தவங்க அவனுக்கு உதவி செஞ்சிருக்காங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி போலீஸ் விசாரணை பண்ணும்போது இவன் ஒத்துக்கிறான், ஆமாம் சார், என்னோட கூட்டாளிகள் ஒரு 3 பேர் இருக்காங்க, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் இந்த பெண்மணியை கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இப்போ எப்படி கன்ஃபெஷன் பண்ணுறா, சரி என்ன கொலை பண்ணா, எப்படி பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஜூலை மாதம் 10ஆம் தேதி அவங்க மாமியார் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணை பார்க்கணும், உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், சரி ஓகே நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி 10ஆம் தேதி அந்த மாமியாரை கூப்பிட வந்திருக்கான். ஸோ இவன் காரில் கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டை நோக்கி பயணம் செய்யும் போது ஆன் தி வேல இவனோட கூட்டாளிகள் ஒரு 3 பேர் வந்து அந்த காரில் ஏறிக்கிறாங்க. இந்த மாமியாருக்கு புரியல, இவங்க யார் எதுக்கு ஏறுறாங்கன்னு கேட்டால் இது என்னோட நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்கான். அப்படி கார் சிறிது தூரம் ஐசோலேட்டட் ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த மயூரேஷ்ங்கிறவன் தான் கையில் வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு 2 டைம் அந்த மாமியாரை சுட்டு கொலை பண்ணியிருக்கான். இது எல்லாமே காருக்குள்ளே வச்சு நடந்தது. ஸோ இதுதான் வந்து கிரைம் சீன், அது வந்து வேற ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில். ஸோ 2 துப்பாக்கி கொண்டு வயசான பெண்மணி இறந்து போயிட்டாங்க. பட் அப்படியும் இந்த பெண்மணி உறுதியாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக கத்தியை வச்சு மேலும் மேலும் ஒரு 2 டைம் குத்திருக்கான். இது எல்லாமே அவனோட காருக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறம் அவனோட காரை கைப்பற்றி அதுலேருந்து பழைய தடயங்களை வந்து ஃபாரன்சிக் டீம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த ஹைவேல இருக்கிற ஐசோலேட்டட் ஏரியாவில் போய் இந்த பெண்மணியோட உடம்ப தூக்கி போட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து கையில் எப்பவுமே ஒரு கண்ணாடி சில சமயம் போடுவாங்க, இல்லைன்னா கையில் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன மாதிரி ரெகுலராக போகிறவங்களாம் எப்பவுமே போட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் அப்பப்போ வெள்ளெழுத்து படிக்கிறதுக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பெண்மணி கையில் வந்து கண்ணாடியை ஒரு கேஸில் வச்சுருந்துருக்காங்க. இவங்களை கொலை பண்ணி தூக்கி போடும்போது அவங்க அந்த இடுப்பில் சொருகி வச்சுருந்துருக்காங்க. அப்போ தான் வந்து அது பக்கத்தில் வந்து சிதறி விழுந்திருக்கு. அதுதான் இந்த கேஸில் வந்து ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. ஸோ இதை கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிறான். ஓகேப்பா, நீ தான் கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண, உன் மாமியாரை கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கும் உன் மாமியாருக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு மோட்டிவ்னு ஒன்று இருக்கும்ல. ஜென்ரலாக வந்து இந்த மாமியாரை மருமகன் கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸ்பௌஸை கொலை பண்ணுவாங்க, இல்லை இல்லிசிட் அஃபேர் கொலை பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கும். மாமியாருக்கு மருமகன்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பு. அப்படி இவனை கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், சார் என் மாமியார் பெரிய டார்ச்சர் சார், எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்னடா கொலை பண்ணுற அளவுக்கு நீ என்னடா டார்ச்சர் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் கூட்டு வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை பார்க்கணும் சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கு சார். கடந்த 1 வருடமாக அதோட தொல்லை தாங்கலை சார். நான் சொல்லிட்டேன், என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவரால் அலைய முடியாதுன்னு சொல்கிறேன், அவள் வராட்டா என்ன, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு எங்கள் ப்ரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணி எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு சார். ஒரு ஸ்டேஜில் எனக்கு வெறுத்து போச்சு, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் பொண்ணை பார்க்கணும் சொல்கிற, நான் என்ன உன் பொண்ணை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கோபம் வந்து அந்த கோபத்தில் என் மாமியாரை கொலை பண்ணிட்டேன் சார், இதுதான் சார் நடந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க ஒரு கன்ஃபெஷன். போலீஸ் இப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க, டே
எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தெரியுது, இவ்வளோ நாள் படித்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒரு அம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி கேட்காம அப்புறம் என்னடா பண்ணுவாங்க, அதுவும் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குன்னு சொல்கிற ஒரு அம்மா வந்து முறையில் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாதப்போ அம்மா பார்த்துப்பாங்க, தான் பொண்ணை தாண்டா பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏன்டா நீ முடியாதுன்னு சொன்ன, அதுக்கு ஏன்டா கோபத்தில் கொலை பண்ணன்னு கேட்டால் அதெல்லாம் ஓகே தான் சார் பொண்ணை பார்க்குறது, பட் இருந்தாலும் அந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் சார், அதனால தான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான். இப்போ வந்து போலீஸ் யோசிச்சுட்டே இருக்காங்க, ஓகே ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்க, கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் கன்ஃபெஷன் கொடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஈவன் அவனோட காரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸ் க்ளோஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு, இந்த வழக்கில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன பிசிறு தட்டிகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறாங்க. அதில் மிஸ் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவன் கொடுத்த கன்ஃபெஷன் உண்மையிலேயே அது ஒரு மீனிங்ஃபுல்லான கன்ஃபெஷன் இல்லை, கொலை பண்ணுறங்க தான் ஒத்துக்கிட்டான், பட் அந்த மோட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. ஜென்ரலாக சில பேர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டா கூட மோட்டிவுமே வந்து கோர்ட்டில் ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். இவன் கொடுத்த மோட்டிவ் வந்து கொஞ்சம் அப்படி நெருடலாக இருக்குது போலீஸுக்கு, அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல, அது வந்து ஒரு சந்தேகம். 2வது, இவனுக்கும் அந்த மாமியாருக்கும் இடையில ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அவனோட ஒய்ஃபு, அது எங்கேயுமே இல்லையே, அந்த பொண்ணு இது வரைக்கும் பிக்சருக்குள்ளே வரலையே, அதனால அது மேலே ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணுறாங்களா, அந்த பொண்ணு ஏன் இது வரைக்கும் பிக்சர்லேயே வரலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவன்கிட்ட கேட்டால் என் பொண்டாட்டி இங்கே போயிருக்கு அங்கே போயிருக்குங்கிறான், வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டால் சார் அவன் ஒய்ஃபை பார்த்து நாங்கள் 1 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இப்படி பலவிதமான முன்னுக்கு பின் முரணான தகவல் இருக்கிறதுனால இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அந்த பொண்ணு வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும் உண்மையிலேயே இந்த கேஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு இப்போ போலீஸ் என்னதான் இந்த வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்பட்ட மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டா கூட இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மயூரேஷ் அப்படிங்கிறவனோட மனைவி அந்த பிரீத்தியை வலைவீசி தேடுறாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட வாதி அம்ப்ரோக்கரோட பொண்ணு, அந்த பொண்ணு நேராக வந்து சொன்னாதான் இந்த வழக்கை நாங்கள் முடிப்போன்னு வலைவீசி தேடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட செல்ஃபோன் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க, அதுவும் கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டாலும் தெரியல. உண்மையிலேயே பிரீத்தி அப்படிங்கிற ஒரு பெண் இந்த வீட்லேயோ இந்த ஏரியாலேயோ இருந்த மாதிரி எந்த விதமான தடயமும் இல்லை. அதுவும் அவங்கள பார்த்தே பல வருஷம் இருக்குங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இதுதான் போலீஸுக்கு தலையே சுற்றிருச்சு. என்னடா இது, ஒரு கேஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, சூப்பராக இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணோம். இப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே, அந்த பொண்ணுக்கு என்ன நிகழ்ந்திருக்கும், ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோடு இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இல்லை பிரீத்தியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ இவங்கிட்ட வர்றாங்க. திரும்ப அந்த புருஷன்காரங்கிட்ட, டேய் நீ உண்மையை சொல்கிறா, இப்போ மாமியாரை கொலை பண்ணல, உன் பொண்டாட்டியை என்னடா பண்ண அப்படின்னு கேட்டால், என்ன சார் சொல்கிறீங்க, என் பொண்டாட்டி என் கூட தான் சார் இருந்தா, இங்கே போயிட்டா அங்கே போயிட்டாங்கிறான். கொஞ்ச நேரம் விசாரிச்சா, சார் உண்மையை சொல்லிடுறேன் சார், என் பொண்டாட்டி ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டா சார், நான் வந்து என் மாமியார்கிட்ட இதை போய் என்னால் சொல்ல முடியல சார், நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணேன் சார், அவங்க வந்து என் பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க சார், அதனால தான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது. பட் அப்படி இருந்தால் கூட ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னா அவங்க அம்மாட்ட போய் சொல்ல வேண்டியதானே, உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டானே, இவன் ஏன் அதை மூடி மறைச்சி அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்க மாமியாரை கொலை பண்ணணும். ஸோ இவன் 2வது முறையும் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. இல்லை இவன் என்னமோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, டேய் உண்மையை சொல்கிறா, உன் பொண்டாட்டி என்னடா பண்ணா, எனக்கு தெரியும்டா, நீ தாண்டா உன் பொண்டாட்டியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும் அதுக்குரிய எவிடன்ஸ்லாம் கிடச்சிருச்சு, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா குறைவான தண்டனை வாங்கி தர்றோம், இல்லைன்னா அவ்வளோதான் தூக்கு மேடைக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே இருக்கான். சார் அப்படிலாம் பண்ணிடுறாங்க சார், நான் ஒத்துக்கிறேன் சார், என் பொண்டாட்டியை நான் தான் சார் கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். போலீஸ் வந்து சும்மா போட்டு வாங்குறாங்க. போலீஸே ஷாக் ஆகிட்டாங்க, நம்பவே முடியல. ஒரு கொலை வழக்கை தீர்க்க போனால் அங்கே இன்னொரு கொலை வழக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப 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 ரேராக நடக்கிற விஷயம். ஈவன் நம்ம சேனல்லே அந்த மாதிரி 2-3 கேசஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் வெரி வெரி ரேர் இன்சிடென்ட் தான். இப்போ போலீஸ் ரைட்டு இந்த கேஸை ஓப்பன் பண்ணுவோன்னே இப்போ வந்து கடைசியாக அந்த பிரீத்திங்கிற பெண்ணை யார் எங்கே பார்த்தான்னு விசாரணை பண்ணும்போது அந்த பெண்ணோட செல்ஃபோன் சரி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்டிவாக இருந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லார்கிட்டையும் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 2023ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரீத்தியை நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது
கொலை செய்யப்பட்ட அந்த பாரதி அம்ரோக்கருங்கிற பெண் அம்மா இருக்காங்களா, அவங்க செல்போன் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பெண் தன்னோட பொண்ணுகிட்ட, பிரீத்திங்கிற பொண்ணுகிட்ட எப்போ கடைசியாக பேசியிருக்காங்கன்னு பார்த்தா 2023 வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளே கான்டாக்ட் இல்லை. பட் ஆனால் அந்த பாரதிங்கிற அம்மா தன்னோட பொண்ணுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த பொண்ணு பிரீத்தியோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு, அவங்க நம்பர் ஆக்டிவா இல்லை. ஸோ இதுலேருந்தே தெரியுது, 1 வருஷம் தன்னோட பொண்ணை கான்டாக்ட் பண்ண முடியாமல் பதட்டத்தில் தான் இவங்கிட்ட வந்திருக்காங்க. இவன் தன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அலைய முடியாதுன்னு போய் சொல்லிட்டே இருந்திருக்கா. பலவித காரணங்களை அப்படியே காட்டி காட்டி அந்த அம்மாவை அந்த பொண்ணை நெருங்க விடாமல் பார்த்துருக்கான். ஏன்னா பொண்ணு தான் உயிரோட இல்லையே, அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது தான் பலவிதமான முட்டுக்கட்டை போட்டிருக்கான். பட் கடைசியில் ஒரு ஸ்டேஜில் சமாளிக்க முடியாமல் இது வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. பேசாம அந்த மாமியாரையும் போட்டு தள்ளிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் போட்டு தள்ளியிருக்கான். ஸோ ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஈவன் இந்த மயூரேஷும் தன்னோட மனைவி கிட்ட பேசுனது 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் தன்னோட மனைவியோட போனுக்கு காலே பண்ணலை, ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே அவன் மனைவி உயிரோட இல்லைன்னு. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. சரிடா, உன் மனைவியோட உடலை எங்கே போட்டேன்னு கேட்டால் அவன் ஏதோ ஒரு ஆற்றுக்குள்ளே போட்டேங்கிறான். பட் 1 வருஷமாச்சு, கடைசி வரைக்கும் அந்த பிரீத்திங்கிற பெண்ணோட உடலை போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. சரி இப்போ சொல்லு, உன் மனைவி எதுக்குப்பா கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் எனக்கு நான் முன்னாடி ஆர்மியில் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சர்வீஸ் முடிஞ்சு சீக்கிரமாகவே வந்துட்டேன். நிறைய பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணோட கூட தொடர்பு இருந்துச்சு. இந்த டயத்தில் என்னோடய பிஸ்னஸ் லாஸை சரி கட்டுறதுக்காக என்னோடய மனைவிக்கிட்டேயும் மாமியார்கிட்டையும் 10 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். ஓகேவா, என் மாமியார் தான் கொடுத்தாங்க, எங்களோட மனைவி அதை வாங்கி கொடுத்தாங்க எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி. ஸோ இப்போ அந்த பணத்தை வாங்கிட்டேன், அதையும் பிஸ்னஸில் போட்டேன், பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் தான் நான் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டேன். அப்போ கொலை வழக்குக்கு ஜெயிலுக்கு போகிறேன், வர்றேன், இப்படி ஒரு உள்ள ஆன் அண்ட் ஆஃப் இருந்துட்டு இருக்கேன். இந்த டயத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறவன் வரலன்னு இந்த கேஸ்லேருந்து என்னை விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன். இப்போ என் மனைவி கேட்குறா, டேய் உங்ககிட்ட 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறது கொடுத்தேன்ல, எங்கள் அம்மா கேட்குறாங்க அந்த 10 லட்ச ரூபாயை கொடுறாங்கிறான். இவங்ககிட்ட அந்த பணம் இல்லை. மனைவிட்ட சொல்கிறான், இல்லைம்மா இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே டெய்லி ஏமாற்றிட்டே இருக்கான். அப்போ அவங்க மனைவியோட பதட்டம் என்னன்னா, இவன் கேட்டானா அவங்க அம்மாட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எமர்ஜென்சிக்கு வச்சிருக்க ஃபண்டு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுது, வீட்டு செலவுக்கு தேவைப்படுதுன்னு. அவங்க அம்மா பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, பொண்ணு இவங்ககிட்ட கேட்குது, இவன் மறைச்சிட்டு இருக்கா. ஸோ இதனால கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டை வந்துட்டே இருக்கு. அப்போ அவன் என்ன பண்றான், அவங்க அம்மாவும் பொண்ணும் பேசுறதுனால தான் அந்த பணத்தை பற்றி பேசுறாங்கன்னா அவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் இடைப்பட்ட அந்த கான்டாக்டை கட் பண்ணுறான். கொஞ்ச நாளாகவே கட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த பொண்ணு, அதாவது அந்த பிரீத்திங்கிற மனைவி என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் அம்மாட்ட ஏன் நான் ஐசோலேட் பண்ணுறீங்க, என் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறீங்க, நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ இவன் பிளான் பண்ணுறான், சரி தன்னோட மனைவி இருக்கிற வரைக்கும் அந்த மாமியார்கிட்டேருந்து வாங்கின கடனை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் மனைவியை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஒரு நாள் 2023 வருஷம் ஆகஸ்ட் மாதம், வாமா உங்கள் அம்மாவை பார்க்க போகலான்னு நம்ம ஒரு லாட்ஜில் போய் தங்கலாம், அங்கே உங்கள் அம்மாவை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த லாட்ஜுக்கு இந்த பெண்ணை மனைவியை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு கொலை பண்ணியிருக்கான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த உடலை ஒரு ஆற்றுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணேன்னு சொல்கிறான். பட் உண்மையிலே எங்கே டிஸ்போஸ் பண்ணான்னு தெரியல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் கொலை செய்யப்பட்ட பிரீத்தியோட உடலை கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, இப்போ இந்த பெண்ணை கொலை பண்ணியாச்சு. பட் இதோட பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பிரச்சனை வேற ரூபத்தில் வருது. அவங்க மாமியார் கொடுத்த காசை கூட கேட்கல. பட் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட பொண்ணு கூட பேச முடியல. திடீர்னு பார்த்தா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. ஏற்கனவே கொஞ்ச நாள் இவன் டைட்டாக வச்சுருந்துருக்கான், பொண்ணை காண்டாக்ட் பண்ண முடியல. அடுத்து ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. இவனுக்கு ஃபோன் பண்ணால் பொய் சொல்கிறான் நிறையா. உங்கள் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அலைய முடியாது, இது அதுன்னு கம்பி கட்டுற கதை சொல்கிறான். இல்லைப்பா நான் பார்க்குறேன்னா, இல்லை நீங்களாம் வேணாம் நான் கூட்டு வர்றேன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கான். இப்படி எவ்வளோ நாள் தான் ஓட்ட முடியும்? அவங்களும் அம்மாவும் தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பொண்ணை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா டைரெக்டாக கிளம்பி வந்துட்டாங்கன்னா அதுக்கு பயந்துட்டு வீடெல்லாம் மாற்றிருக்கான். பட் என்னதான் வீடை மாற்றினா கூட இந்த அம்மாவோட குடைச்சல் நிற்கலை. ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போயிட்டான். சரி இப்போ இந்த அம்மாவையும் மாமியாரையும் கொலை பண்ணால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே சொந்தக்காரங்க ஃபஸ்ட்டு சர்க்கிள் யாரும் இல்லை. அப்போ கொலை பண்ணிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான் இவன் மாமியாரை கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிவிட்டு அவங்கள காரில் போய் கொலை பண்ணும்போது துப்பாக்கியால் 2 தடவை சுட்டதுக்கு அப்புறம் கூட இவங்க உண்மையிலேயே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் கத்தியால் குத்தியிருக்கான். ஏன்னா பொழைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களை அந்த உடலை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி ஈவன் சில சமயம் அவங்க கையில் காதில் போட்டிருக்க நகை,
சின்ன சின்ன இந்த ஆர்னமெண்ட்ஸை வச்சு கூட போலீஸ் ட்ரேஸ் பண்ணி வந்துருவாங்கன்னு. இந்த பெண்ணை வந்து யாருன்னே போலீஸுக்கு தெரியக்கூடாது, ரீச் பண்ணவே கூடாதுன்னு அவங்க கை காலில் இருக்க நகை எல்லாத்தையும் கழட்டிட்டு அவங்க அப்படி பிளைனாக விட்டுட்டு போயிருக்கான். பட் அவனுக்கு அப்போ தெரியல, அந்த பெண்மணி கையில் வந்து ஒரு கண்ணாடி அதோட கேஸோட வச்சிருந்திருக்காங்க, அது பக்கத்தில் விழுந்திருக்கு. அதை வச்சு போலீஸ் தன்னை தேடி வந்துருவாங்க அப்படிங்கிறது மயூரேஷ் அப்படிங்கிற இந்த நபருக்கு அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சு அப்படின்னு. ஒரு கொலையை சால்வ் பண்ண போய் இன்னொரு கொலையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. பட் இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், இவன் மாமியாரை கொலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அந்த பிரீத்திங்கிற பெண்ணை வந்து கொலை பண்ணா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அம்மாவோட ஒரு பாச போராட்டம், எப்படியாவது தன்னோட பொண்ணுக்கிட்ட பேசிடணும், ஏன் பொண்ணு நம்ம ஒரு வருஷமாக காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு தொடர்ந்து போராடி தன்னோட உயிரை மாற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக மனைவியையும் மாமியாரையும் கொலை பண்ண குற்றத்துக்காக மயூரேஷ் அப்படிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கொலையில அவனுக்கு உடந்தையா இருந்த, அதாவது அவனோட மாமியார் கொலையில உடந்தையா இருந்த இவனோட கூட்டாளிகள் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை பல நாள் நீதிமன்றத்தில் நடக்குது. இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற இந்த நபருக்கும் அதுக்கப்புறம் கூட இருந்த அந்த கொலை குற்றவாளிகளுக்கும் பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கொலைக்கு ஒரு ஆயுள் தண்டனை, அதனால 2 கொலைக்கும் 2 ஆயுள் தண்டனை. பட் இந்த மயூரேஷ்ங்கிறவன் தான் 2 கொலையில் இன்வால்வ் ஆயிருக்கான். ஸோ அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை, அந்த ஒரு கொலையில் இன்வால்வ் ஆன மற்ற கூட்டாளிகளுக்கும் வந்து 1 ஆயுள் தண்டனை கொடுத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றாங்க. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு கொலையை சால்வ் பண்ண போய் இன்னொரு கொலை வர்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். நம்ம சேனல்லே ஒரு கேஸ் போட்டிருப்பேன், ஒரு ஒய்ஃப் காணாமல் போயிடுவாங்க, அவன் வந்து ஹஸ்பண்டை தான் மீட் பண்ண போயிருப்பாங்க, அவன் ஏதோ அவங்கள ஏமாற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டு போய் அவங்கள கொலை பண்ணி ஒரு இடத்துல புதைச்சிருவான். உடனே போலீஸ் அதை கண்டுபிடிச்சி இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு டவுட்ரா, எதுக்கிட்ட அவன் பொண்டாட்டி இங்கே வர வச்சு கொலை பண்ண அப்படின்னு கேட்டால், சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் சார், ஃப்ரெண்டு, அவன் தான் சார் சொன்னான், இந்த இடத்துல வந்து ரொம்ப செக்யூரான ஏரியா, கொலை பண்ணி புதைச்சா யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவனும் வந்து அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணி இந்த இடத்துல புதைச்சேன்னு சொன்னான் சார் அப்படின்னு இவன் போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் அந்த இடத்துல தோண்டி பார்த்தா இன்னொரு எலும்பு கூட கிடைக்குது. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பல வித்தியாசமான கேஸும் நடந்திருக்கு. பட் இந்த கேஸ் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். ஒரு அம்மாவோட பாச போராட்டம், ஒரு வருஷம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணை வந்து ரீச் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும். ஸோ அதனால் கண்டினியூஸாக அவங்க தொடர்ந்து போராடி தன்னோட உயிரை மாற்றதுனால தான் அவங்க மகளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிய வருது. இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட கேரளா கேஸ் ஞாபகம் வருது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம அந்த பொண்ணு இறந்து போவாங்கல்ல, அவங்க அம்மா அப்பாக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் இதே மாதிரி தொடர்ந்து போராடி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ஏதோ பொண்ணு வீட்டில் பிரச்சனை, அவள் பார்த்துப்போன்னு சொல்லி விட்டுட்டாங்க, அது கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி வழக்குலேருந்து நம்ம பெரியவங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, மாமியார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பொண்ணு கூட தொடர்ந்து கான்டாக்டில் இருக்கணும். பொண்ணு வீட்டில் என்ன நடக்குது, அங்கே பொண்ணு சந்தோஷமாக இருக்காளா, இல்லை யாராவது கொடுமைப்படுத்துகிறாங்களா, என்ன மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிறா, எல்லாத்தையும் வந்து டேட்டாவை கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் பொண்ணு கூட மினிமம் ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்காது, இல்லை ஒஸ்ட் கேஸ் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தொடர்பு பண்ணி பேசுங்க. அவங்க ஓகேவா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடியாவது சரி லெட்ரு போடுவோம், செல்ஃபோன் இருக்காது, லேண்ட்லைனு, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். வெளியூரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பட் இப்போ வந்து அது பிரச்சனை கிடையாது, எல்லாத்துலேயும் செல்ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், என்னமோ வந்துருச்சு உலகம். ஓகேவா, இப்போ நேராக நின்று பேசுகிற மாதிரி கூட டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட இந்த அறிவியல் நுட்பம் அதிகமாக வளர்ந்துருக்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்களை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ரெட் ஃப்ளாக் தான், அது ஒரு டேஞ்சரான விஷயம்தான். ஸோ இப்போ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஏதாவது சப்பக்கட்டு ரீசன் சொல்லுவாங்களே, நம்மளுக்கே தெரியும் ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்க, யோசிக்காதீங்க, கிளம்பி போயிருங்க, நேராக போங்க. அப்பயும் உங்கள் பொண்ணை பார்க்க முடியல, பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணு நல்லா இருக்காளான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி கேஸில் தான் வந்து ஏதாவது பொண்ணை பண்ணிடுறாங்க, இல்லை ஏற்கனவே கொலை பண்ணியிருக்காங்க, இல்லை அதுக்கப்புறம் கொலை பண்ணுறாங்க, இல்லைனா அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது. ஸோ நம்ம ஒரு பெற்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட தொடர்ந்து பெண்களோட கான்டாக்டில் இருக்கணும். எப்பயாவது ரீச் பண்ண முடியலன்னா we should not waste time, இமிடியேட்டாக அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த அம்மா எடுத்திருக்காங்க. இந்த அம்மா முயற்சி பண்ணியிருக்காங்க தான் உயிர். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் தன்னோட உயிரை கொடுத்து உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. பட் கேரளா கேஸில் அந்த பெண்ணோட அம்மா அப்பா இதை செய்ய தவறியிருக்காங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே போலீஸ் இந்த கேஸில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்களே. ஸோ நான் நிறையா கேஸில் சொல்கிறதான்,
கிரைம் சீனில் வந்து ஒரு கொலையாளி ஈவன் அது கிரைம் சீனாக இருந்தாலும் சரி இல்லை டம்பிங் சைட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். அது வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது எவனாலையும் பண்ண முடியாது. தடயமே இல்லை அப்படின்னா அது நம்ம சரியாக பார்க்கல, ஓவர்லுக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதா அர்த்தம். ஈவன் இந்த படிக்காதவன் ஒரு படம் வரும், ரஜினிகாந்த் சிவாஜி சார் நடிச்சிருப்பாங்களா, அதில் சிவாஜி சார் கோர்ட்டில் சொல்லுவார், எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொலை செய்கிற குற்றவாளிகள் அவங்களையும் அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த தப்பை கண்டுபிடிக்கிறது தான் திறமையான போலீஸோட வேலைம்பாங்க. அதே தான் இப்போ இவன் எவ்வளோ திறமையாக அவங்க உடம்புல இருந்த நகை எந்த ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு அவன் போயிருக்கான் பார்த்தீங்களா. இப்போ நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், என்ன தடயங்களை அழிச்சிட்டு போனால் கூட அவன் இருக்கிற தடயங்களை அழிச்சிருக்கலாம். பட் அதே டயத்தில் அந்த குற்றவாளிகள் புதுசாக ஒரு தடயத்தை வந்து உருவாக்கிட்டும் போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட காலடி தடங்களோ இல்லைன்னா கார் டயர் மார்க்கோ பலவிதமான தடயம் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று இயற்கையாகவே நிறைய தடயங்கள் வந்து போலீஸுக்கு கிடைக்கும். மழை பெஞ்சிருக்கும், கார் டயர் இம்ப்ரெஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயற்கையே காட்டி கொடுத்த பல தடயங்கள் இருக்கு. ஏன் நேற்று ஒரு கேஸ் பார்த்தவன், அவன் வந்து அந்த பொண்ணை வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான். அப்போ மழை பெய்யுதுன்னு ஒரு பாட்டி வாழை இலை அறுத்து கொடுத்துருப்பாங்க. இவன் அதை பிடிச்சிட்டு போவான், அந்த வாழை இலையில் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட். இதெல்லாம் வந்து இயற்கை கொடுக்குற நம்மளுக்கு ஒரு கிரைமை சால்வ் பண்ணுறதுக்கு இயற்கை வந்து அவ்வளோ உதவி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர் நம்மளுக்கு உதவி பண்ணும்போது அது அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அதிகாரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கவனமாக எந்தவித எவிடன்ஸையும் ஓவர்லுக் பண்ணாமல் தேடினா கண்டிப்பாக ஒரு தடயமாவது கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி ஒரு தடயம் கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னா, நம்ம ஒரு மலை மேலே ஏற போகிறோம், அப்படி கயிறை போட்டோம், அப்படி கயிறு போயிடுச்சு, இப்படி எட்ஜில் நிற்கிறோம், அப்படியே பிடிச்சிட்டு ஏறுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கேஸை பாருங்கள். கண்ணாடி கிடைக்குது, அடுத்து ஆப்டிகல்ஸுக்கு போகிறாங்க, அந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குது, ஃபோன் நம்பர் கிடைக்குது, இந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து ஆப்டிகல்ஸ் கரெக்டி பக்கத்து வீட்டுக்காரர்ட்டி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கரெக்டு. அதுக்கப்புறம் அவங்க செல்ஃபோனை எடுத்து கடைசியில் யார் கூட பேசினா அவங்க செல்ஃபோன் லொக்கேஷன், மருமகனை பிடிக்கிறாங்க, அடுத்து அவன் மேலே சந்தேகம் வருது. அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே ஆரிஜின் என்ன, இந்த கண்ணாடி தான். இது கிடைக்காம இருந்தால் கூட போலீஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க, பட் டைம் எடுத்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. பட் மேபி அது சரியான நபர்களை போய் ரீச் பண்ணால் போலீஸுக்கு அடையாளம் கண்டு கொடுத்துருப்பாங்க. பட் சில சமயம் அந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த பெண்மணி யாருன்னே தெரியாமையே இந்த கேஸும் அன்சால்வ்டாக இருக்கும், இவங்க பொண்ணோட கொலை வழக்கும் வெளியில் வராமல் போயிருக்கும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் டேர்னிங் பாயிண்டாக ஃபீல் பண்ணது அந்த கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணாடி தான். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.